வணக்கம். இது கலைஞர் தொலைக்காட்சி வழங்கும் செல்ல குட்டி. நான் தான் உங்க இமான் அண்ணாச்சி. ஒரு மணி நேரம் உங்களுக்கு நேரம் எப்படி போகுதுனே தெரியாது. ஏன்னா அப்படி ஒரு 5 அழகு தேவதைகள் வந்திருக்காங்க. இது யார் அப்படின்னா எல்லாமே ஹீரோயின் தான். யார் அந்த ஹீரோயின் அப்படின்னு பாப்போமா? வாங்க. வணக்கம். வணக்கம். ரைட்டு. நீங்க யாருமா? என் பேரு ஜஸ்விதா அங்கிள். உன் பேரு ஜஸ்விதா அங்கிளா? ஜஸ்விதா தான சொன்னேன். சாரிங்க, அங்கிள் தூக்கிருங்க. பாப்பா பேரு ஜஸ்விதா. நீ யார அங்கிள்னு சொன்ன? நீ உங்கள தான் அங்கிள். சரிம்மா, நான் அங்கிள். இப்போ அங்க இருக்கிறதுல யாருமா பார்த்தா ஆன்ட்டி மாதிரி தெரியுது? யார பார்த்தா ஆன்ட்டி மாதிரி இருக்குன்னா அவங்க இருக்காங்களா, அவங்கள பார்க்க ஆன்ட்டி. யாரா அது? இவங்கள எப்படி நீ ஆன்ட்டி லிஸ்ட்ல சேர்த்த? எனக்கு ஆன்ட்டினா அவங்க எனக்கு யார பார்த்தாலும் ஆன்ட்டி மாதிரி தான் ஏன் தெரியுது. உட்காருங்க. கிட்டத்தட்ட பாவம் அவங்களாம் பல மணி நேரம் மேக்கப் போட்டிருக்காங்கடா. நீ பாட்டில் ஆன்ட்டின்னு ஒரே வார்த்தையில சொல்லி அவங்க கனவுகள் எல்லாம் உடைச்சி நொறுக்கிட்டு. நான் பண்றது மட்டும் பாக்குறீங்க. ஹீரோயினா? ஆமா. ஹீரோயினாலே எங்களுக்கு அந்த ஸ்டைல் வந்துரும்ல. ஜெசிதா, எந்த ஊர்மா நீங்க? திருவள்ளூர். உங்க வீட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் ரூட் சொல்லுமா? நீங்க மேப்ல பாருங்க தெரியும். இப்போ நீங்க என்ன கெட்டப்ல வந்திருக்கீங்க பாப்பா? ஜெசி கேரக்டர். ஜெசி, விண்ணை தாண்டி வருவாயா? ஆமா ஆமா. சரிம்மா. இப்போ நீங்க சினிமாவில் வந்து ஹீரோயினா ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார ஹீரோவா போடலாம்? ஒரு குண்ட குடுக்குதுன்னு போய் எனக்கு இந்த கொண்டா குழு. ஏய் தலைவா, இவனா? நானோட மாம்ஸ். ஓய், இவங்க மாம்சா நீ? நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்க. அவன் யார் தெரியுமா உனக்கு? அண்ணன். மாம்ஸ். அண்ணன். நீ நீ எப்படி கூடுவ? டார்லிங் கூடுவேன். என்ன பாப்பா? டார்லிங் தான் கூப்பிடுவாங்க. அவனை நம்ம எப்படிமா கூப்பிடலாம்? மாம்சு கூப்பிடலாமா, அண்ணனு கூப்பிடலாமா? அண்ணா. கூப்பிடு, ஒரு அடி கூப்பிடு. அண்ணா. அண்ணா. ஓகே. ஓகே. மொத்தலகு இவனை மாம்சன் கூப்பிடலாமா, அண்ணனு கூப்பிடலாமாம்மா? அண்ணன். கூப்பிடு ஒரு அடி. அண்ணன். அண்ணன். தேங்க் யூ. இவனை எப்படிமா கூப்பிடலாம்? தெரியல. மாம்சன் கூப்பிடலாமா, அண்ணனு கூப்பிடலாமா? அண்ணா. அண்ணா. இப்ப தாட்டா முக்கியமான ஜோனுக்கு வந்திருக்கோம். ஆமா ஆமா. ஆமா, அவன் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாமா. நீ நேரே நான் எப்ப சொன்னேன்? ஏய், டான்ஸ் ஆடுறது சரியில்லைன்னு நீ தானே சொன்ன. அவ ஆடவே மாட்றா, அதனால சொன்னேன். அண்ணான்னு ஒரு வாட்டி சொல்றா. மாம். அண்ணா. மாம். எப்பா நீ மாம் தே கூடு. நீ கேளுமா, நான் டார்லிங்கா த்ரிஷா டார்லிங்கான்னு கேளு. நான் டார்லிங்கா த்ரிஷா டார்லிங்கா? நீதான். நான் டார்லிங் கிடையாதா? சோதிக்கா கேடானே. இமானாச்சி. இவங்க ரெண்டு பேரும் டார்லிங் தான். மாத்திரம் பாருங்க ஆள. எப்படி மாத்திரம் பாரு. ஏன் பாப்பா, உங்க பேர் என்ன? அக்ஷயா. நீங்க என்ன கெட்டப்ல வந்திருக்கீங்க? ஜெனிலியா. நீங்க தான் ஜெனிலியாவா? உங்க வீட்ல யாரெல்லாம் வந்திருக்கீங்க? எங்க வீட்ல. எங்க வீட்ல இங்க வீடு இல்லையே. வீட்ல வந்து உங்க அம்மா என்னைக்கா டான்ஸ் பண்ணி நீ பாத்திருக்கியா? எங்க அம்மா ஆட மாட்டாங்க. உனக்கு தெரியாதுமா. நீ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க அப்பா உங்க அம்மாவும் பாப்பா எத்தனை வாட்டி டான்ஸ் ஆடிருக்காங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நீ அங்க வந்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் கவரப்பேட்டையில உங்க வீடு அங்க தானே? ஃபர்ஸ்ட் நான் கவரப்பட்டிலே இல்ல, நான் மெட்ராஸ்ல இருந்தோம். அப்ப மெட்ராஸ்ல தான் என் ஸ்கூலே இருக்கு. மெட்ராஸ்ல நீங்க எங்க இருந்தீங்க? நான் மெட்ராஸ்ல இருப்பாங்க. என் வாழ்நாள்லயே நீ ரொம்ப குழப்பினது இந்த பிள்ளை தாங்க. ஜெனிலியா மாதிரி இருக்காங்க, நீங்க நயன்தாரா மாதிரி இருக்கீங்க. ரெண்டு பேரும் வாங்கம்மா, ஒரு ஆட்டத்தை போடுங்க. எங்க அம்மா ஆடக்கூடாது. ஏ, அம்மா ஆடக்கூடாது. சரி, உங்க அப்பா அம்மா நல்லா டான்ஸ் ஆடுவாங்களா? இல்ல. நல்லா சண்டை போடுவாங்களா? ஆமா. ஆமா. எதுக்காக உங்க அப்பா வந்து உங்க அம்மாட்ட அன்னைக்கு சண்டை போட்டாரு? எங்க அம்மா தான் எங்க அப்பா கிட்ட சண்டை போடுவாரு. எங்க அப்பா தங்கமான ஆளியா, அவர் கேந்திரனே பாவம். அது ஏன் பாப்பா உங்க அம்மா அப்படி கிளம்புறாங்க?
ஏன்னா எங்க அம்மா வந்து அப்ப நல்லவங்களே இல்லை. பேசிக்கிட்டு இருக்கிற ஃப்ளோல உண்மையை சொல்லி விட்டாளே. ஐயோ, எங்க அம்மா பணக்கார பொண்ணுங்கள. பணக்கார பொண்ணா? ஆமா. உங்க அப்பா கிட்ட பணம் இல்லையா? இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அவர்கிட்ட கொஞ்சமா இருக்கியா? எங்க அம்மாட்ட கட்டுக்கட்டா இருக்கு. உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? அப்பா. முடிஞ்சு வச்சுல. வணக்கம். வணக்கம். ஆமா, நீங்க என்ன கெட்டப்ல வந்திருக்கீங்க? நானா? முத்தழகு. ரைட், முத்தழகு. உங்க அப்பா பேர் என்னமா? எங்க அப்பா பேர் ராஜகுமார். எங்க டாடி வீட்டுல சிரிக்க மாட்டாங்க, இங்க மட்டும் தான் சிரிக்கிறாங்க. எங்க டாடி வந்து வீட்டுல சிரிக்கவே மாட்டாருங்க, அமைதியா இருப்பாரு. உங்க அம்மா பேர் என்னமா? வனிதா. வனிதாவா? இப்ப தெரியுதுடா, உங்க அம்மா பேர் வனிதாங்கிறதுனாலதான் உங்க அப்பா சிரிக்கவே மாட்டேங்கிறாரு. வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன பாப்பா? தேஜஸ்ரீ. இந்த கண்ணாடில பிரமாதமா இருக்குமா, எங்க வாங்கின? இது துபாய் வாங்கினது. இதெல்லாம் துபாய் பஸ் ஸ்டாண்ட்ல வாங்கினதியா? இதெல்லாம் கிடைக்காது. துபாய் எங்க இருக்கு பாப்பா? கோயம்பேட்டில் இருக்கியா? துபாய். பாப்பாட்ட ரொம்ப ஒரு பிடித்த விஷயம் என்ன அப்படின்னா, பயங்கரமா ஜோக் சொல்லுவாப்ல. இப்போ என்ன ஒரு ஜோக் சொல்லட்டுமா? பாப்பா ஒரு ஜோக் சொல்லுறாங்கண்ணா. ஒரு மாமி தலையில இட்லி வச்சுட்டாங்க. ஏன்? ஒரு மாமி தலையில இட்லி வச்சிருந்தாங்களா? ஏன்? ஏன்னா அது இட்லி பூ போல இருந்துச்சு, அதான் வேலை. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. வாமா வாமா, அடுத்த சொல்லுமா. ஒரு பையன் 20வது மாடியில இருந்து கீழே விடுறானா. எல்லாரும் இட்லி வச்சுட்டாங்க. ஏன்? அது புடிச்சு குடிக்கிறதுக்கு. அதுக்காக இல்ல, அவன் கீழே விழுந்தா சட்னி ஆயிடுவானா. கேட்டேன், அவன் கீழே விழுந்தா சட்னி ஆயிடுவானடா. தொட்டு தொட்டு திங்குறதுக்கு தான் இட்லியோட வெயிட் பண்ணிருக்கான். அடுத்து சொல்லுமா. பையன் 10வது மாடியில இருந்து குக்கர் கீழே போடுறானா. ஆனா அது கீழே விழலையா, அது பறந்து போயிடுச்சா. 10வது மாடியில இருந்து ஒருத்தன் குக்கரை தூக்கி எரிஞ்சிருக்காங்க, அது கீழவே வந்து விழவே இல்லையா? எதுக்கு? ஏன்னா அது பட்டர்ஃப்ளை குக்கர். அது பட்டர்ஃப்ளை குக்கர், பறந்துகிட்டே போயிடுச்சான். சொல்லுமா. எல்லா கடையிலயும் சத்தம் வந்துச்சு, ஆனா ஒரு கடையில மட்டும் சத்தம் வரலையா? ஏன்? அவங்க கடையை மூடிட்டாங்க. கடையை மூடினப்பறம் எப்படியா சத்தம் வரும்? வெங்காயம் என்ன? ஏன்னா அது ஷூ கடை, அதான் அமைதியா இருக்கும். டேய், அது ஷூ கடைடா. ஷூ கடையா? ஷூ அப்படின்னா ஷூன்னு சொன்ன ஷூ கடையா? சரி, ஓகே, ரொம்ப சூப்பரா ஜோக் சொன்னாப்ல. பாப்பா கூட கை தட்டிடலாமா? எனக்கு ரொம்ப நாளா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதிலே தெரிய மாட்டேங்குது பாப்பா. இந்த வீட்டுக்குள்ள சண்டை வருதுல்ல பாப்பா, எதுக்காக இந்த மாதிரி சண்டைகள்லாம் போடுறாங்க பாப்பா? ஹஸ்பண்டுக்கு ஏதோ தப்பாவே இருக்க கூடாது, எல்லாம் கரெக்டா இருக்கணும். இந்த ஹஸ்பண்ட் மாரெல்லாம் இருக்காங்களா, ஹஸ்பண்ட் மாரெல்லாம் இவங்க எல்லாம் எதையுமே கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்க வீட்டுல உங்க அப்பா அப்படி கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறாரா? ஆமா. ஆமா. எது கரெக்டா இல்ல பாப்பா? ரொம்ப வர்க்ஸ் இருக்கனால எங்க வீடெல்லாம் ரொம்ப டர்ட்டியா இருக்கு. வீடு பூரா ஒரே குப்பை கூலமா கிடக்குயா. இவங்க படிக்கிறாங்க, படிக்க முடிச்சவொடனே புக்ஸ் அப்படியே இருக்கும், நான் பிடிச்சி கத்திடுவேன். ஒரு கத்தி விட்டுருவீங்க? ஆமா. எனக்கு கத்துது பார்த்தாலே பிடிக்காது. யாராவது என்கிட்ட கத்தி பேசினாலே நான் காதை பொத்திட்டு கிளம்பிடுவோம்யா. சம்டைம்ஸ் வந்து அப்பா வந்து ஆஃபீஸ்ல நிறைய வேலை இருந்துட்டு டென்ஷனா வீட்டுக்கு வருவார். அப்போ சம்டைம்ஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆகும், பிகாஸ் அவர் வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பார். அப்போ வந்து கொஞ்சம் ஏதாச்சும் தப்பாக பண்ணிட்டேன்னா செம்மையாக கத்திடுவார். சரி, உங்கள் அப்பாவுக்கு என்னம்மா பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா, எங்ககிட்ட வந்து இனிமேல்ட்டு வந்து எங்ககிட்ட வந்து ஆஃபீஸ்லேருந்து வர டென்ஷனை அங்கேயே விட்டுட்டு வந்துடணும், வீட்டுக்கு வந்துட்டோன்னே நார்மல் ஆகிடணும். அப்படியே மைக்கு அங்கே மாற்றுமா? என்ன சார், இது வரைக்கும் நான் சத்தம் போட்டதுக்கெல்லாம் சாரி கேட்டிருக்கேன் உங்கள் ஒய்ஃபு கிட்ட. சாரி, எல்லாருக்கும் சாரி. உனக்கும் சேர்த்து சாரி சொல்லியிருக்காருமா, சந்தோஷத்தை பாருங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவை லவ் பண்ணுவாங்கல்ல, உங்கள் வீட்டில் வந்து யார், உங்க அப்பா அம்மாவில் வந்து யாரை லவ் பண்றாங்கம்மா? எங்க அப்பா தான் எங்க அம்மாவை லவ் பண்ணுவாங்க. எதை வச்சு பாப்பா சொல்றீங்க? எங்க அப்பா எங்க அம்மா மேல
ஐயோ அது எப்படி அது எப்படி சொல்லுவாங்க. காதல் இருக்குது. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொன்னாங்களா? அதாவது அன்பு எப்படி இருக்கு அப்படின்னா எங்க அம்மாவை பயங்கரமா நேசிக்கிறார் அப்படின்னு சொல்றாப்ல. அப்படிதானமா? ரைட், ஓகே. பாப்பா மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? எங்க அம்மா வீட்டுக்கு வந்தாங்க சார். குடும்பத்தை கலைக்கிறதுக்குனே நீங்க வீட்டுக்கு வரீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எங்க ஆயா மட்டும் தான் கொஸ்டின் கேட்டுனே இருப்பாங்க எங்க அம்மாவை. அப்புறம் சண்டை வந்துரும். அவங்க பாட்டில் கேட்டு விட்டு போயிடுறது, இந்த வீட்டுக்குள்ள கிடந்து அடிச்சுட்டு உருள்றது. இதே பொழப்பா போச்சு. அது யாருமா அவங்க ஆயா பேர் என்ன? விஜய் ஆயா. நீ சொல்லு. விஜய் ஆயா வீட்டுக்குள்ள பிரச்சனை இழுத்து விடுற வேலையை நீயோட நிறுத்திக்கிடுங்கன்னு சொல்லிருமா. ஆயா எங்க வீட்ல இருக்கிற இப்பயே வீடு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க ரொம்ப பெருசாக்கிறாதீங்க. வீட்ல வந்தீங்களா, டீ பாத்தீங்களா, டீ குடிச்சீங்களா, காலைல 6 மணிக்கு போயிருங்க. அவ்வளவுதான். இப்ப விஜய் ஆயா அங்க உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்காப்ல. காலையில 6 மணிக்கே டீயை கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்களே இனிமே. வேற என்னமா பெரிய கம்ப்ளைண்ட்? அவளை எப்பவும் புகழ்ந்துட்டே இருக்கணும் சார், திட்டவே கூடாது. இவங்களையா? ஆமா. ஏங்க சும்மா 2 திட்டுங்களேன், என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். இந்த பாரு, இனிமேல் நீ வீட்டுக்கே வரக்கூடாது சொல்லிட்டேன். இங்கே உன்னை விட்டுட்டு போயிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. அதெல்லாம் முடியாது. இல்ல நான் விட்டுட்டு தான் போவேன். என்கிட்ட நீங்க பர்ஸ் வச்சிருக்கீங்களா, அதுல 20 ரூபா மீதி இருக்கு. அதற்கு ஆட்டோ பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். பாத்தீங்களா? அப்புறம் இவ்வளவு புத்திசாலி பிள்ளைய போய் நீங்க போய் சத்தம் போடுறதுக்கு மனசு வராத. என்ன கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. சரி பாப்பா, இப்போ நம்ம எமிகி வீட்டுல கேட்டோம் பாத்தியா, இந்த பாட்டி எல்லாம் வந்து வீட்டுக்குள்ள குழப்பத்தை உருவாக்கி விட்டு போறாங்களே, அந்த மாதிரி உங்க வீட்டுக்குள்ள யாராவது வந்து குழப்பத்தை உருவாக்கி விடுறாங்களா? அப்படிலாம் இல்லையே. அப்ப உங்க அப்பா அம்மா சண்டையே போட மாட்டாங்களா? சண்டை போட்டுனே இருப்பாங்க. ஐயோ கடவுளே. எப்பயாவது ஒரு டைம் தான் போடுவாங்க. 3 தடவை போடுறாங்க. அன்னைக்கு டைம் பாப்பாங்க. 3 தடவை போட்டாங்க, அதோட விட்டாங்க சண்டைய. சுகர் மாத்திர மாதிரி காலையில ஒரு நேரம், மத்தியானம் ஒரு நேரம், சாயந்தரம் ஒரு நேரம் சண்டையை போட்டு அதோட விட்டுறணும். யாரும் இந்த சண்டையை ஆரம்பிக்கிறதுமா? ஆக முக்கியதுன்னா எங்க டாடி. என்ன விஷயத்துக்காக ஆரம்பிக்காரு? எங்க மம்மி நல்லா தான் செய்வாங்க, நான் எங்க டாடி வந்து குறை சொல்லினே இருப்பாங்க. என்ன எல்லா டேடியுமே இப்படித்தான் இருக்கீங்க? என்னத்தை செஞ்சு கொடுத்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்கிறது. என்னம்மா? எப்படி வந்து குறை சொல்வாங்கன்னா, ஏமா நல்லாவே இல்ல உன்னோட சமையல், சாப்பிடுறது கூட நல்லா இல்ல, டேஸ்ட் நல்லாவே இல்ல, அப்படிலாம் விதவிதமா பண்ணுவாங்க. அப்பாவுக்கு சூப்பரா இருக்குமா, அன்னைக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு என்ன சொல்லியிருக்காரு? பிரியாணி வந்து அம்மா செய்யும்போது நல்லா இருக்கும், ஆனா டேஸ்டே நல்லா இல்ல எங்க டாடி அப்படியே சொல்லிடுவாங்க. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, மனசுல மட்டும் நினைச்சுப்பேன். ஏன் பாப்பா இப்படி எல்லா அப்பா அம்மாருமே இப்படி குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களா? ஏன் டாடி குறை சொல்லினே இருக்காங்க? சார் ரொம்ப சூப்பராகவும் சமைக்க மாட்டேன், ரொம்ப கேவலமாகவும் சமைக்க மாட்டேன், ஓரளவுக்கு நல்லா தான் சார் சமைப்பேன். ஆமா நல்லா சமைப்பாங்க. அது வந்து அவங்க டேஸ்ட்டுக்கு ஒத்து போலியா என்னன்னு தெரியல. அப்ப சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டாரா? சாப்பிடுவாரு, ஆனா டேஸ்ட் நல்லா மட்டும் சொல்லிடுவாரு, வேற எதுவும் இல்ல. நல்லா ஒரு கட்டு கட்டிவிட்டு அப்படியே எந்திக்கும் போது என்னால கிளம்பு வச்சிங்க அப்படின்னு கழுவிட்டு நல்லா ஓடிட்டு. இப்போ உங்க அப்பா வந்ததுல நான் பாக்குறேன் ரொம்ப டல்லாவே இருக்காருமா. உங்க அம்மா ஏதாவது உங்க அப்பாவை கொடுமைப்படுத்துறாங்களோ? இல்ல, நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. இல்லம்மா, நீங்க போன வாரம் கூட உங்க அப்பா வந்து அம்மா மீன் குழம்பு வச்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டார்ல, உங்க அம்மா அதெல்லாம் முடியாது, சாம்பார் தான் இருக்கு, ஊத்தி தின்னுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா? திரிஷா வந்து நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ஆமா, அந்த பிள்ளை மேல நீங்க என்னம்மா கம்ப்ளைண்ட் வச்சிருக்கீங்க? ஒரு தடவை எங்கள் அம்மாவோட மொபைல் எடுத்து எங்கள் ரிலேட்டிவ் ஒரு போலீஸ்காரர் இருக்காரு, அவருக்கு வாட்ஸ்அப் கான்டாக்ட் உள்ள போயிட்டு ஹார்டின்னு அந்த மாதிரி ஹார்ட் பிரேக் நிறைய அந்த மாதிரி அமுச்சு விட்டுட்டான். இதோ எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதோ இந்த ஸ்மைலில போயிட்டு நீ வந்து நிறைய ஹார்ட்லாம் சொல்லி கொடுத்ததே நம்ம தான். இதுல வேற ஆட்டினா அனுப்புறேன், மாட்டினா அனுப்புறேன்னா அது வந்து நான் என்னன்னா அந்த ஸ்மைலிக்கு என்னென்ன மீனிங், இது வந்து ஹார்டின்மா, இது வந்து அம்மா, நான் வந்து எங்க அம்மாக்கு அனுப்புவேன், அதெல்லாம் பார்த்து வச்சிருக்கா. தெரியாம அனுப்பிச்சிட்டாங்க. அம்மா நம்பர்னு தெரியாம அனுப்பிச்சிட்டேன். ரைட்ரா செல்லக்குட்டி, உன்னை மன்னிச்சாச்சு. இப்போ அந்த போலீஸ்கார் ஃபோன் பண்ணாரா? ஆமா, ஃபோன் பண்ணி வந்து என்னம்மா ஹார்டின்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஹார்டின்லாம் வந்து டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இல்ல சார், பாப்பா தெரியாம அனுப்பிச்சிட்டா அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. அப்படியே ஓட்ட பேசலையா?
சரி அப்போ போலீஸ்கார் போய் என்கிட்ட எல்லாம் பேசுவாங்களா? அடுத்த கம்ப்ளைண்ட் என்னம்மா? அது மாதிரி தான் சார் ஒரு தடவை பத்திரமா பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டே இருந்தா. அதுக்கப்புறம் அப்படி போயிட்டு நான் வேலை முடிச்சுட்டு வரதுக்குள்ள பெயிண்ட் கலக்கி வச்ச தண்ணி எடுத்து குடிச்சிட்டா சார். என்னம்மா அது என்ன நினைச்சு குடிச்ச நீ? பெயிண்ட் ஜூஸ்னு கச்சேன். பெயின் ஜூஸ் நினைச்சு குடிச்சிருக்காப்லங்க. என்னாச்சுமா அப்புறம் பேதியாச்சா? எப்படிமா பெயிண்ட் ஜூஸ் நல்லா இருந்துச்சா? வர்ப்பு.